தானம் தருமம் செய்த போது எத்தனையோ தானம் தருமம் செய்தாலும் செய்து பார்த்து விட்டாலும் மன்னவனுக்கு ஈண்டெடுக்க மதுரையில் ஒரு மதுரை செல்வம் இல்லாமல் இருக்கிறார். மதுரை சரி கிடைக்கவில்லை. இல்லையே, மனக்குறையோடு இருக்கிறார். எல்லாரும் ஒரு கோயில் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஆமா, எந்த சுவாமியாவது அருளாலும் சரி அவருடைய நேரப்பலனுக்கு பிள்ளை கிடைச்சிடும் கண்டிப்பா. சிலர் ஊருக்கு போய் அத்தனை கோயில் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஆமா, பார்க்கல சுற்றி சுற்றி வளம் வருவார்கள். சரி, கும்பிடுவார்கள், அடிபணிவார்கள். ஆமா, நமஸ்கரித்து வந்தாலும் பிள்ளை இருக்காது அல்லவா? அதனால அவங்க என்ன பிள்ளை வேண்டாம் நினைப்பாங்க? இல்ல, வேணும் தான் நினைப்பாங்க. அப்பவும் பிள்ளை வேணும். சரி, ஏனென்றால் என்ன, அவர்கள் ஊழியின் விதிப்பயன் கண்டிப்பா யாராலும் மாற்ற முடியாது. சரி, கிடைக்கின்றது கிடைக்காம போகாது, கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது. ஒன்றுனா ஒன்று, இல்லைன்னா இல்லை. எது கிடைக்கும் நமக்கு தலையெழுத்து எழுதியிருக்கோ கண்டிப்பாக எப்படியாவது கிடைச்சிடும். ஆமா, கிடைக்குமா? கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்னதுப்பா எங்க அனுப்பிக்கிட்டு இருக்க மெயில்? எத்தனை பேர்? 12 நம்பரா? எங்கன்னு கேட்டா பதில் சொல்லப்பா. எங்க போட்டுக்கிட்டு இருக்க? சாமி உண்டியில போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல தானும் தர்மத்துக்கு எங்க போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல மெட்ராஸ்ல போடுறியா? தக்கராய மன்னன் தானம் தர்மங்கள் செய்கிறான். அள்ளி விடுதான். ஆமா, அள்ளி விடுகிறான். அள்ளி கொடுக்குறான் தர்மத்தை. ஆமா, அன்னதானம், சொர்ணதானம், ஆடை தானம், பூதானம், கோதானம், புண்ணிய தானம், வஸ்திர தானம். ஆமா, பசுக்கள் எல்லாம் கொடுக்கிறான். ஏனென்றா என்ன, பசுவென்று சொன்னால் அந்த பசுவானது பல குழந்தைகளை பாலமிருதம் கொடுத்து அந்த பசுவானது காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆமா, பால் என்று கேட்டால் பால் மாடை பிடிச்சி பால் கறந்து கொடுக்கிறான். பால் கொடுக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் உயிர் வாழ்ந்தே அதுதான் பசுவை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அப்படிதானே. தாய்ப்பால் என்ன செய்ய முடியும்? குட்டி பால் தான். சரி, நம்மளுக்கு ஆரோக்கிய பால், நம்மளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா பால், ஆவின் பால். ஆமா, அது அதிகமலப்ப பவுடர். இப்ப பசும்பால் குடிக்க பிள்ளைகள் எத்தனை இருக்கிறது. ஏன் நம்மளுக்கு தான் ஒரு உடம்பு சரியில்லாட்ட பசும்பாலை காய்ச்சி மிளகு போட்டு படங்கள் கண்டு போட்டு சரி குடிப்போம்ல. நினைச்சு போல உடம்புக்கு குடிச்சா சில ஆளுங்க கொடுக்க அப்படியே ஊதிக்கிட்டே வருவாங்க. தக்கராய மன்னன் அப்படி தானங்கள் செய்து பார்க்கிறான் அல்லவா? தர்மம் செய்து பார்த்தான், தர்மம் கைகூடியதா? இல்லை அல்லவா? பிள்ளை கிடைக்கவில்லை. மதுரை செல்வம் இல்லாமல் இருக்கிறானே. அப்போதான் கண்டான் மன்னன் ராஜமன்னன். அம்மா பெண்ணே, பெண்ணானவே தார்காலி பெண்ணானவே, வாடி அம்மா பெண்ணாயே மன்னாசி பொன்னா ஆசையா
தானை மறந்தானையா அந்தவனை தான் நினைத்தது அருமை ஒன்றுமாறானே உதய நின்று உத்திராக மாலை போட்டான் உதய நின்று மாலை போட்டு ஈசனை நம்பியல்லோ மன்னவன் வருகிறான் அத்துவான அருங்கானகத்துக்கே வருகிறான் அல்லவா. அந்த கானகத்தில் வந்து ஆண்டவனை எண்ணிக்கொண்டு அருந்தவம் இருக்கிறார். தவமான இருக்கிறான். உண்ணாமல் உணராமல் உடையவன் நாமம் மறக்காமல் மறந்திடாமல் அள்ளும் பகலும் அனைதினமோ அரணே 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 என்று சிவனை சிவனை என்று அந்த சிவபெருமானை உள்ளத்தால் மனத்தால் எண்ணிக்கொண்டு மனமாற எண்ணிக்கொண்டு தர்கராய மன்னன் தவம் இருக்கிறார். ஆமா, ஆண்டவனே தஞ்சம் என்று மனமாற எண்ணித்துக் கொண்டு இருக்கிறான். அப்படி தவம் இருக்கின்ற போதால் கண்டால் ஆண்டவன் சிவபெருமான் அவன் மனம் இறங்கி இறங்கி கொண்டு அடேங்கப்பா ஐயா என்ன அழகா தவம் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் பார்த்தீர்களா? 12 வருடமாக 12 வருட காலமாகவே ஈசனை நினைத்து தவம் இருந்து கொண்டிருக்கிறானே பக்தன் அழகான தர்கராஜ மன்னன். அவன் முன்னால் காட்சி கொடுத்து அப்பா என்ன 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 தர்கராயா என்னப்பா இந்த ஆண்டவன் சிவபெருமான் அண்டிதேவன் மூலமாக தர்கராஜனை கைலாசம் அழைத்து. ஆமா தர்கராஜா, சரி உனக்கு என்ன வேண்டும்? ஏது வேண்டும்? நாடு வேண்டுமா, நகர வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பூமி ஆசார வேண்டுமா, சொத்து சொத்துகள் வேண்டுமா, என்ன வேண்டும் கேள்வி. எல்லாம் அதெல்லாம் எல்லாமே என்ன இருக்கிறது? ஆண்டவனை சிவபெருமானை எல்லாம் உங்களுடைய அருளால் எனக்கு இருக்கு சுவாமி. ஒரு உறவு கிடையாது. ஆனால் சரி எனக்கு மாலை மலர் சூட்டிய நாள் முதலாக அன்று முதலாகவே மழலை செல்வம் இல்லை. ஆமா, பேர் சொல்வதற்கு ஒரு மதலை இல்லை அல்லவா? அந்த செல்வம் தாருங்கள் என்று போதான் அப்பா சக்கராஜா அப்பா எந்த வரம் கேட்டாலும் உனக்கு இல்லை என்று கொடுக்கலாம் என்று எண்ணிருந்தேன். ஆனா பிள்ளைவரெல்லாம் கேட்க நீ அந்த பிள்ளைவரம் என்பது என்னால் தர முடியாது. உன் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆமா, ஜாதக பலாபலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த ஆண்டவன் யார் அழைக்கிறார்? யாரோ அப்பா ஏ நைனா ஏ சித்திராராம் புத்திராராம் நைனாராம் சித்ரகுப்த நைனா. அந்த நைனார் அழைக்கிறப்பா அழைத்துக் கொண்டு வாரும் பிள்ளா நைனாரே வாரும் பிள்ளா நைனாரே வாக்கு ஒன்று சொல்லை கேளா வாக்கு ஒன்று சொல்லை கேளா
படம் பார்த்து நீயும் சொல்வாயப்பா படம் பார்த்து நீயும் சொல்வாயடா ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவனும் சொன்ன போது அளவு சுற்று குத்தேனை அளவு சுற்று குத்தேனை கணக்கு கொண்டு பாருவோம் என்று ஆண்டவன் சொன்ன போது அழகுடைய கணக்கெடுத்து கணக்கெடுத்து எடுத்து பார்ப்பாரா பார்ப்பாரா எடுத்து பார்ப்பாரா பார்க்கிறார் அல்லவா? ஏட்டு கணக்கெடுத்து பார்க்கின்ற வேளையில் எழுத்தாணி கொண்டு 12 ராசி பலன் 27 நட்சத்திரம் 9 கரகம் கரகங்கள் எப்படி இருக்கிறது பார்க்கிறார். அந்த கிரகங்களை எடுத்து பார்த்தா சரி அந்த கணக்கில் அங்க ஓடி கணக்கில் தெரிஞ்சிடும் அல்லவா? கண்டிப்பா. யாராருக்கு என்னென்ன பாக்கியம் உண்டு சரி யாராருக்கு என்ன பாக்கியம் இல்லை கிடையாது என்று அந்த கணக்குல தெரிஞ்சிடும். பஞ்சாங்கத்தில் தெரிஞ்சுவிடும். இந்த சுத்திரகத்தில் 5 நாள் எடுத்து பார்த்தால் அப்படி மூடி வச்சுட்டார். என்ன அண்டவா பார்த்த உடனே முடி வைத்து விட்டார். தர்கராய மன்னவன் இப்போது மன்னனாக பிறந்திருக்கிறார். இருக்கிறான் ஐயா. இதே போல் இவன் முன்னொரு பிறவியில் முன்னொரு காலத்தில் முதல் பிறவியிலே தர்கராய மன்னனுக்கு 101 ஆண்மக்கள். அப்பா 101 அவன் ஆம்பளை பிள்ளை கொடுத்து வச்சவர். அப்ப பிள்ளைகளுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமா டஜனாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதுக்கு அடுத்த பிறவியில சரி 50 பெண் பிள்ளைகள். அப்பா முதல் 101 ஆம்பளை அது 1 டஜன். இரண்டாவது பிறவியில 1/2 டஜன் 50 ஆண் பிள்ளைகள். ஆமா 50 பெண் பிள்ளைகள். இந்த 50 பெண் பிள்ளைகள் நாமளே பார்த்தோம்னா 50 மாப்பிள்ளை பார்ப்போம். ஆமா அவர் எப்படி செய்தார்? அவர் 3 மாப்பிள்ளையை முடிச்சார். சரி கொடுத்து வச்சிருக்கான். தர்மமார்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனுக்கு சரி அவனுக்கு ஆமா 13 பெண்கள் இன்னொருக்கு 10 பெண்கள் 10 23 ஆச்சு. இந்த 27 பெண்களை அழகாக தோன்றி வருகிறானே இரவு நேரத்தில் சந்திரன். சந்திரனுக்கு அவனுக்கு கொண்டு 27 பெண்கள். ஆமா 27 பிள்ளை. அவங்கதான் அந்த ராசி. ஆமா அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் சரி அந்த சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். ஆமா அந்த பெண்களை கொண்டு சந்திரனுக்கு கொடுத்தார். அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் இன்பற்று வாழ்ந்தால் மற்ற பெண்கள்லாம் கண்ணீரும் கவலையுமாக அப்பா இடத்தில் சொல்ல அந்த சந்திரனுக்கு சரி சாபம் கொடுக்கிறார். எப்படியோ நீ வருகின்ற போது வளர்ந்து வருவதால் தானே ரொம்ப அகமா பேசுகிறார். ஆமா ஆட்டத்தை கொஞ்சம் அடைக்கிறோம் சொல்லி தேய் முறையமா போவான்றார். வளரும் தேயும். ஆமா வளர்ந்துகிட்டு பாதி நாள் வளரும் பாதி நாள் தேய்ச்சிடும். பாதி நாள் தேய்ச்சி அதான் வளர்ந்து வரை தேவி வரை பௌர்ணமி அமாவாசை. ஆமா வளர்ந்து பாதி நாள் வளர்ந்துருக்குன்னா
பௌர்ணமியாகும். சரி, அதனால தேஞ்சின்னு சொன்னா நல்ல வெளிச்சமா இருக்கும். அது அமாவாசை இருட்டா இருக்கும். அமாவாசை எப்படியாவது இந்த கோட்டையை பிடிக்கணும். சரி, பிடிக்கணுங்களா? ஆமா. அந்த அருமையாளருக்கும் மன்னாதி மன்னவனுக்கு, சரி தர்க்கராஜனுக்கு ராஜ அழகாக கணக்குகள் எடுத்து பார்த்த பிள்ளை இல்லை. அந்த பெண்கள் கொடுத்த சாபம் 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 கொடுத்தார்கள் அல்லவா? அதனால் மன்னாதி மன்னவன் தர்க்கராஜனுக்கு இப்பிறவி அல்ல, எப்பிறவி பிறந்து விட்டாலும் அந்த பிறவி பிறந்தாலும் இந்த மன்னனுக்கு பிள்ளைகளை என்று சொன்னார் அந்த நைனா. எடுத்து ஆள்வதற்கு முதலை செல்வம் இல்லை. நைனா சொன்ன உடனே தர்க்கராஜ மன்னன் இந்த பிள்ளை இல்லாமல் போகக்கூடாது என்று இந்த தர்க்கராஜ மன்னாதி மன்னவன் என்ன பண்ணுகிறார்? ஆமா, உயிரை இடைகளை வைத்திருந்தாலே உறவால் எடுத்து உயிரை மடிக்க போகிறான். அந்த உறவால் எடுத்துக்கொண்டு சரி உயிரை மடிக்க அந்த பகவானோட முன்னாலே ஆயிரமா மன்னவான நினைக்கிறான் உயிரை மடிக்க வேணும் என்று உனக்கு பிள்ளைதார வேண்டும். பிள்ளை முதல்ல சிவகார வேண்டும். என் அம்மையான பார்வையால் அந்த தர்க்கராய மன்னனை கண்டு கண்டு என்ன பண்ணுகிறார்? உனக்கு எந்த வீதம் அந்த நைனார் உழைப்பை வார்த்தை கேட்டு பிள்ளைவரம் கொடுக்க சொல்லலாமா? பிள்ளைவரம் கொடுக்க சொல்லலாமா? கொடுக்க சொல்லலாமோ? பிள்ளைவரம் கொடுக்க சொன்னதாலே ஏ அம்மா என்ன என்ன அருள்மிகு சிவசோழரை ஆண்டவருடைய வாசலில் நேர்த்திக்கடனாக வைத்திருக்கின்ற சுருள் வைத்திருப்பவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆமா, சுருள் வைத்திருக்கும் பக்தர்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேலப்பாட்டியார்கள் உங்களுடைய வீடு தேடி வருகிறார்கள். வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துருங்க. சுருளுக்கு 500 ரூபாய் வருஷத்துல ஒரு திருப்பி தரேன். ராத்திரி பிள்ளை மொழிக்கு இதை செய்ய வேலை சக்கராய மன்னன் மன்னவன் அல்லவா?
இந்த மன்னனுக்கு ஆண் பிள்ளை இல்லாவிட்டால் பெண்களை வரம் கொடுக்க சொல்லலாமா? சொல்லலாமா? வேதங்கள் மீறலாமா? கூடாது. ஏம்மா எம்மையம்மா, ஏய் இந்த தர்க்கராய மன்னனுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னபடியினார் படியினாலே பார்வதி, அம்மா நீதான் போய் தர்க்கனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் 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 அம்மா. அதுவும் தர்க்கனுடைய மனையால் சரி திருவயத்திலே பிறவா பிள்ளை பிறவா பிள்ளையாக பிறக்க வேண்டும். வயிற்றிலே பிறவாத பிள்ளையாக பிறக்க வேண்டும் அல்லவா? பிறப்பா இந்த ஆண்டவன் ஏ தர்க்கராயா என்ன உனக்கு அம்மை பார்வதியால் வந்து சரி பிள்ளையாக பிறக்க போகிறாளே தீர்த்தம் கொடுத்தார். சரி திருநீர் கொடுத்தாள். திருநீர் காப்பு கொடுத்து அம்மா கொடுத்து கொண்டு தர்க்கராய மன்னவனானவன் அந்த தீர்த்தமாது வாங்குகிறார். தீர்த்தமாது வாங்குகிறார். தர்க்கராய மன்னவனா ஆண்டவன் அடிபணிந்து ஆண்டவரை அடிபணிந்தார். வரிசையுடன் வராரையா மலைகடந்து மலையடந்து கருணகை நீர் மலையும் விட்டார். மலையும் விட்டார். மாளிகை வருவாரா மன்னரை கண்டாரே அன்னாதாரம் கொடுப்பாரா அடி ஒழிந்து வணங்கிடுவாரா மன்னரை கண்டாரே மங்கையை பெண்ணாரோ பெற்றதோடு அழகான தீர்த்தங்கள் கொடுக்க அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு அறுவை பெண்ணவள் அழகா அருந்துகிறார். அருந்தினார் அல்லவா? தீர்த்தத்தை உண்டார். உண்டாதானே இன்று முதலாக ஆகிலையாள் குழி மறந்தால் சரி ஆகிலையாள் கற்பமாகி கற்பமாகி கொண்டு
ஊரறிய ஒரு மாதம் நாடெறிய 40 நாள் அல்லவா? காத்தடித்து ஆமா. காலை பூத்தது போல் அந்த உலகால் அறுவை பெண்ணால் பூத்தது போல் பூத்திருக்கிறார். பூத்திருக்கிறாரே ஆண்டவன் ஆமா. அருளால் அருளால் அருளாலே அவன் ஒரு மனம் இரண்டும் மாயமான குறையா முகமதுவனத்திடும் நாளமாயமா நல்ல மங்கனிகளான 5 வாரத்திலே மாதத்திலே அது அங்கமல்ல தங்கம் ஓலை போல் சுழண்டாரே ஐயோ வலி ஓலை போல் சுழண்டார் அருவா வச்சு எப்படிலாம ஆஹா அடிவயரோ வலிக்குதென்பால் அங்கமெல்லாம் நோகுதென்பாலே இடையோ இடுப்போ அறியுதென்பால் இளவயரோ